முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று விடுவிக்கப்படுவதில் சிக்கல் ஏதேனும் இருக்கிறதா? நம்மிடையே தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக வழக்கறிஞர் துரை அருண் இணைப்பில் இருக்கிறார். சரி, என்ன சிக்கல் இருக்குன்னு இதில் நீங்க நினைக்கிறீங்க? இதுல நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் 2 சிக்கல்கள் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். முறையா விவரம் தெரியல அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. முதன்மை அமர்வு நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த பிணை ஆவணங்களை யார்கிட்ட கொடுக்கறது, விசாரணை அதிகாரிட்ட கொடுக்கறதா அல்லது இங்க நீதிமன்றத்தை சமர்ப்பிக்க அப்படின்னு 2 பேரு கருத்து தெளிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கா உண்மையிலே? இல்ல அப்படி இல்ல. இப்போ இங்க சென்னை முதன்மை அமர்வு சொல்லியிருக்கா சொல்றாங்களா? ஆமாங்க சார், ஆமா. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற திரு கார்த்திகேயன் அவர்கள் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. அப்படி இருக்காது. அதாவது ஆவணங்களை எல்லா வழக்குகள்லயும் எப்படி சூரிட்டி கொடுக்குறாங்களோ, எப்படி பத்திரம் ஏற்றுறாங்களோ, அதே மாதிரி எல்லா வழக்கு எப்படி இருக்கு குற்றவியல் வழக்குகளுக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த வழக்கு இருக்கும். அவங்க கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருப்பாங்க. நாளைக்கு சரியான உத்தரவு பிறப்பிச்சிருவாங்க. இல்ல சார், இப்ப நீதிமன்றத்தை தாக்கல் செய்யறதா வெளிநாடுகளுக்கு செயல்பட்டு தான் ஒரு தடை இருக்க தவிர, பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த தடையும் கிடையாது அவர். ஓகே. இல்ல இப்ப அந்த ஆவணங்கள் இருக்கு இல்லையா, ஜாமீன் ஆவணங்கள் இருக்கு இல்லையா, இதுல நீதிமன்றத்தை தாக்கல் செய்யணும் அப்படின்னு தீர்ப்புல குறிப்பிடப்படல அப்படின்னு நீதிபதி கார்த்திகேயன் சொல்லியிருக்கிறாரு. எல்லா கேஸுக்கும் ஜூரிடிக்ஷனல் கோர்ட்னு ஒன்று இருக்கும். இடி கேஸை பொறுத்த மட்டும் செஷன்ஸ் கோர்ட் தான் ஜூரிடிக்ஷனல் கோர்ட்டா இருக்கு. ஒன்ஸ் ஃபார் ஆல் சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, ரிமாண்ட் பண்ணாலும் சரி, பெயில ஆர்டர் கொடுக்க வேண்டிய அப்ராப்ரியேட் கோர்ட் லோவர் கோர்ட், அப்ராப்ரியேட் லோவர் கோர்ட் இஸ் செஷன்ஸ் கோர்ட். அப்படி இருக்கும் போது அந்த செஷன்ஸ் கோர்ட்ல தான் அவங்க சூரிட்டியை எக்ஸிக்யூட் பண்ண தவிர வேற கோர்ட்ல அது மாதிரி பண்ண முடியாது. அதுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. இல்ல விசாரணை அதிகாரிகிட்ட கொடுக்க வேண்டியிருக்கா? விசாரணை அதிகாரிகிட்ட கொடுக்க தேவையில்லை. கோர்ட்ல தானே சூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா இப்ப கார்த்திகேயன் அவர்கள் இடி வழக்கறிஞரை கூட்டு வர சொல்லியிருந்தாரு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அந்த உத்தரவாதம் எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிற தகவல் வந்திருக்கு. அது ஆவணங்களை ஆய்வு பண்ணி அவங்களை வெரிஃபை பண்ணி கோர்ட்ல தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சூரிட்டி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் ப்ரொசீஜர். எந்த கோர்ட் எந்த வழக்கா இருந்தாலும் சரி, நார்மல் வழக்கா இருந்தாலும் சரி, சிபிசி ஐபிசி வழக்கா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, பிஎம்எல்ஏ இருந்தாலும் கன்சர்ன் கோர்ட்ல தான் சூரிட்டி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, அங்கேயே நம்ம அந்த பணத்தை கட்டி அந்த ஷூரிட்டி பணத்தை கட்டி அங்க இருந்தே அவரை விடுவிச்சு. பணம் கிடையாது சார், அந்த 25 லட்சத்துக்கு மதிப்புள்ள நபர்கள் அவங்க ஆவணங்கள் சொத்து மதிப்பு அங்க கோர்ட்ல சமர்ப்பிப்பாங்க. அவரோட போட்டோ காப்பீஸ் கொடுப்பாங்க. அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் னு வெரிஃபை பண்ணுவாங்க. then it will be accepted by this concerned court. ஓகே சார். ஆனா இப்ப அந்த 6 மணிக்கு முன்னாடி வெளிய வரணும் அப்படிங்கிற அந்த சிறை நடைமுறை இருக்கு. ஆமா 6 மணிக்கு முன்னாடி வருவன்ற சிறை நடைமுறை இருக்கு. இல்லனா காலையில வந்துறாரு. nothing less nothing more. இல்ல இதுல ரிலீஸ் டான் டுமாரோ. திரு துரை அருண், இப்ப இந்த தாமதம் அவருக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்க ஏதாவது பர்சனலா ஃபீல் பண்றீங்க? திமுக சைடுல ஏதாவது ஃபீல் பண்றீங்க? இல்ல அந்த மாதிரி திமுக கிடையாது சார், திராவிடர் கழக வழக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திராவிட கழக வழக்கறீங்கன்னு சொல்ல திமுக சைடுல ஏதாவது ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு கேக்குறேன். அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. என்ன இப்ப இவ்வளவு 1.5 இயர்ஸ் ஆகி போச்சு. 15 மாதங்களை அவரோட சிறைப்படுத்தப்பட்டாரு. எந்த வித வழக்கு விசாரணை ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே ட்ரையல் வைக்கிறது அரசியல் சட்ட வாழ்வதற்கான 21 கீழே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை இந்திய ஒன்றிய அரசு திட்டமிட்டு ஒரு திறமையான ஒரு அமைச்சர் இருக்கிறாரு மேற்கு, அவரை சிறைப்படுத்தணும். அதன் மூலமா திமுக வலுவிழக்க செய்யணும்னு நினைச்சாங்க. அதை எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு. மறுபடியும் திமுக தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற போகுது. அதனுடைய ஆயத்த மதம் செந்தில் பாலாஜி வெளியிட்டு செய்யப்பட்டாரு. இன்னும் வேகமா அவர் செயல்படுறதுக்காக தான் வேகமாகவும் வலுவோடையும் அவர் செயல்படுறதுக்கு ஒரு வழியா நாங்க பாக்குறோம். ஒருவேளை இப்ப இன்னைக்கு சாயங்காலம் இந்த நடைபெற இன்னொரு 10 நிமிஷம் தான் இருக்கு. காலையில வந்துருவாரு. nothing will be happen sir, he will be released on tomorrow morning. காலையில வந்துருவாரு. ஓகே சார், நன்றி சார். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி திரு துரை அருண்.